தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னைக்கு திரும்புவதால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஹரிராஜன். ஹரிராஜன், விவரங்கள் என்ன? கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் சனி ஞாயிறு விடுமுறை விடப்பட்ட நிலையில் கடந்த 24ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 4ஆம் தேதி வரை தமிழக அரசு பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு முடிவெடுத்த நிலையில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சென்னையில் தங்கி படிக்கும் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களும் அதேபோல் சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர் உள்ளிட்ட குங்குமட்டு மாணவர்களும் சென்னையில் தங்கி படிப்பவர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் தங்கி வேலை செய்யும் அரசு ஊழியர் மற்றும் தனியார் ஊழியர்களும் தொடர் விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறையில் சொந்த ஊர்களில் கொண்டாட கடந்த 23ஆம் தேதி இரவிலிருந்து கார், வேன் உள்ளிட்ட அரசு பேருந்துகளில் சொந்த ஊர்கள் சென்றனர். இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாளை வேலை தினம் என்பதாலும் அரசு ஊழியர் தங்களது குழந்தைகளுடன் கார், வேன், அரசு பேருந்து உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் செல்வதால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் அதாவது சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் வழித்தடங்களில் 2 வழித்தடங்கள் கூடுதலாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை செல்லும் வழித்தடங்களை திறந்து விட்டிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து ஓரளவு தற்போது குறைந்த ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது.